மழைக்காலங்களில் ஈவினிங் நேரத்தில் ஏதாவது மொறுமொறுன்னு சாப்பிடணும் போல தோணும் இல்லையா? அந்த மாதிரி நேரத்தில் என்ன செய்யலாம்னு நம்ம யோசிச்சுட்ருப்போம். வீட்டில் மீந்து இருக்கிற பிரெட்களை வச்சு பிரெட் ஸ்டஃப்டு கட்லெட் செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் அமேசிங்காக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 3 முட்டைகளை வேக வச்சுருக்கேன். ஒரு வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அடுத்து பிரெட் துண்டுகளை ஒரு கிண்ணம் வச்சு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். வெங்காயத்தில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அடுத்து 1 டீஸ்பூன் மைதா மாவில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலக்கி பேஸ்ட்டாக எடுத்து வச்சிடலாம். ஒரு முட்டையை நல்லா அடித்து எடுத்து வச்சிடலாம். வேக வச்சிருந்த முட்டைகளை இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துடலாம். அடுத்து நம்ம பிரெட் துண்டுகள் வச்சு வெங்காய மசாலா அது மேலே கொஞ்சம் வச்சு ஒரு துண்டு முட்டையை வச்சு மேலே ஒரு ப்ரெட்டை போட்டு நடுவில் அந்த மைதா மாவை போட்டு ஒட்டிடணும். ஒட்டி அந்த முட்டையில் முக்கி எடுத்து பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா புரட்டி எடுத்து சூடான எண்ணெயில் மீடியம் ஃப்ளேமில் போட்டு நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு மொறுன்னு கோல்டன் ப்ரௌனில் வறுத்து எடுத்தனா சூப்பரான பிரெட் ஸ்டஃப்ட் கட்லெட் ரெடிங்க. நீங்கள் இதை செஞ்சிங்கன்னா உங்கள் வீட்டில் ஒன்று கூட மீந்து போகாது, எல்லாம் காலியாகிடும். தவறாமல் இந்த மழை காலத்தில் ஒரு முறை நீங்கள் செஞ்சு பாருங்கள். நம்ம ப்ரெட்டும் வேஸ்ட் ஆகாது, அதே நேரத்தில் டேஸ்டான ஒரு ஸ்நாக்ஸும் நம்மளுக்கு கிடச்சிரும்.